ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்கிறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி 2 கிலோ அரிசியில் கொஞ்சோண்டு தக்காளி எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நாலு உலக்கு அரிசிக்கு எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றணும். நெய், ரீஃபண்ட் ஆயிலு எல்லாம் ஊற்றுறாங்க. அதுக்கடுத்து பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் முந்திரி பருப்புலாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். வெங்காயம் 2 3 கை நிறையா வெங்காயம் போட்டுறாங்க, பார்த்துக்கங்க. இந்த மாதிரி அடுப்பில் ஆக்குனா கொஞ்சம் அரை மணி நேரத்தில் பிரியாணி ஆகிடும். அதுவும் போடணும். ஆனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைக்கணும். ஏன்னா நம்ம 4 உலக்கு அரிசிக்கு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இஞ்சி போட்டாச்சு. அடுத்து வெள்ளைப்பூடு, அதோட அளவுலாம் நான் அப்புறமா தரேன். எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் வரிசையாக. மற்ற இடத்துலலாம் இவ்வளோ தெளிவாக காட்ட மாட்டாங்க, பாருங்கள். வெங்காயம் அரைச்சி இருக்கும், அதுவும் போடணும். போட்டு சேர்த்து கிண்டணும். அடுத்து பிரியாணி பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்புனா கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி, 2 கையளவு 2.5 கையளவு போடுறாங்க. பச்சை மிளகா 1 கையளவு போட்டாங்க. கொத்தமல்லி 1 கையளவு, 1.5 கையளவு போடுறாங்க. நல்லா கிண்டிக்கிறணும். உப்பு தேவையான அளவு போடணும். இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கிறணும், அப்புறம் தேவையானு பார்த்துக்கிறணும். நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் கறி அதோடு மிக்ஸ் பண்ணணும். கோழிக்கறி போடுறாங்க. நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். எலுமிச்சம்பழம் ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு தண்ணியை ஊற்றணும். தயிர் 1 பாக்கெட்டு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பிரியாணி எசன்ஸ் பொடி போடணும்னு அவசியம் கிடையாது. போடணும்னா போடலாம். அவ்வளோதான், மூடி வச்சிடணும். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கறி வந்துருச்சான்னு சொல்லி பார்க்கணும். கறி இந்த அடுப்பில் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. கிண்டணும். இனி அடுத்து தண்ணி ஊற்றணும். 4 உலக்கு அரிசிக்கு 7.5 உலக்கு தண்ணி ஊற்றுவாங்க. சீரக சம்பா அரிசினா 7.5 உலக்கு. பாருங்கள் எத்தனை உலக்கு ஊற்றுறாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. 7.5 உலக்கு ஊற்றுவாங்க. 4 உலக்கு அரிசி, அதுக்கு 7.5 உலக்கு தண்ணி. சீரக சம்பா அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இழுக்கும்.
நல்லா கிண்டணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பிடிச்சி பார்க்கணும். பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறணும் தேவையான அளவு. கிண்டிக்கிட்டு அவ்வளோதான், கிண்டியாச்சு. இனி ஒரு மூடியை போட்டு மூடணும். அந்த மூடியை போட்டு மூடியாச்சு. கொதி வரணும். கொதி வந்ததும் இந்த பச்சரிசி சீரக சம்பா அரிசி இது 4 உலக்கு அளந்து வச்சுருந்தது. கொதி வந்துருச்சு. இனி அரிசியை தூக்கி உள்ளே போடணும். அரிசி அப்படியே போட வேண்டியதான். அரிசியை முதல்ல களைஞ்சி ஊற வச்சிடணும். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து கட்டி வச்சிடணும். கரெக்டாக கொதி வரவும் இந்த அரிசி அப்படியே தூக்கி உள்ளே போடணும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மசாலாலாம் ஒன்றா சேரும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிறணும். பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கணும். இதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அவ்வளோதான், கொதி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இதை போட்டு மூட வேண்டியதான். மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிட்டு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் அரை வேக்காட்டில் இருக்கும். இனி அடுத்து தம் பண்ணணும். நெய் விட்டு கொஞ்சம் நெய் விட்டு கிண்டணும். அப்படியே சமமாக வச்சு வாழை இலையை 2 வச்சு அது மேலே அப்படியே கிண்டணும். வாழை இலையை மேலே வச்சு அப்படியே மூடியை போட்டு மூடணும். மேலே ஒரு சட்டியில் வெந்நியை வச்சு அப்படியே வைக்கணும். மேலே தம் ஆயிடுச்சு. இலையை எடுத்து பார்த்தா தெரியும். பிரியாணி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. வணக்கம்.